Taste the Daily. வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் உள்ள தனியார் மழலையர் பள்ளியின் மேல் தளத்தில் மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டது. பள்ளி மாணவர்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டதால் நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. விடியா ஸ்டாலின் அரசின் பள்ளி கல்வித்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் தனியார் பள்ளிகளில் விதிமுறைகளை கண்டு கொள்ளாமல் மழலையர்களின் உயிரோடு விளையாடுவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மாவட்டம் நாட்டாமங்கலத்தில் ஸ்டாலின் அரசின் நலத்திட்ட முகாமுக்கு பெருமளவு மக்கள் வராததால் வெறிச்சோடி காணப்பட்டது. இதனால் அரசு அலுவலர்கள் செல்போன்களில் பொழுதுபோக்கும் சூழல் உருவாகி அலுவலக பணிகளை செய்ய முடியாத நிலை நீடித்தது. இதனிடையே ஸ்டாலின் மாடல் அரசு ஏற்கனவே நடத்திய முகாம்கள் மூலம் பெறப்பட்ட மனுக்களை ஆய்வு செய்து தீர்வு காண முடியாத நிலையும் நீடிப்பதாக பலர் குற்றம் சாட்டினர். திருப்பூர் தென்னம்பாளையம் பகுதியில் வரத்து அதிகரிப்பால் விலை குறைந்ததால் விற்பனையாகாத தக்காளிகள் கழிவுநீர் கால்வாயில் கொட்டப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்னம்பாளையம் சந்தைப்பேட்டைக்கு தினமும் 10 டன் அளவு தக்காளிகள் கொண்டு வரப்படுகின்றன. இந்நிலையில் வரத்து அதிகரிப்பால் விலை வீழ்ச்சியடைந்தது. இதனால் விற்பனையாகாத தக்காளிகளை வியாபாரிகள் ஜம்மனை போடை கால்வாயில் கொட்டினர். தமிழக பத்திரப்பதிவு அலுவலகங்களில் தொடரும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பொதுமக்கள் பல மணி நேரம் காத்திருக்கும் அவலம் தொடர்கதையாகி வருகிறது. சென்னை பெரியமேடு பத்திரப்பதிவு அலுவலகம் உட்பட தமிழகம் முழுவதிலும் உள்ள 587 பதிவு அலுவலகங்களிலும் கடந்த சில தினங்களாக சர்வர் பிரச்சனையால் பதிவு பணிகள் முடங்கி இடம், திருமணம் உள்ளிட்ட பதிவுகள் மேற்கொள்ள நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து பலமுறை தகவல் அளித்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்காமல் விளம்பரம் தேடுவதிலேயே குறியாக இருப்பதாக மக்கள் சாடுகின்றனர். தனியார் பள்ளிகளில் RTE மாணவர் சேர்க்கைக்கு பழைய முறையையே பின்பற்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. RTE முறையில் தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களை சேர்ப்பதற்கு சேவை மையம் மூலம் விண்ணப்பித்து மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஆனால் தற்போது பெற்றோரிடம் ஒப்புதல் கடிதம் பெற்று குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்க தமிழ்நாடு அரசு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. இந்த முறையால் தகுதி வாய்ந்த ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுவர் என்று தமிழ்நாடு தனியார் பள்ளி நலசங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் NS குடியரசு மயிலாடுதுறையில் தெரிவித்தார். மேலும் தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளுக்கான 904 கோடி நிலுவைத் தொகையை விடுவிக்க விடிய அரசை அவர் வலியுறுத்தினார். இப்போ உள்ள சுற்றறிக்கைப்படி மாணவர்களை சேர்த்தோமையானால் அது இயல்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த LKG மாணவர்கள் சேர்க்கை அந்த மாணவர்களுடைய கல்வித்தரத்திலே பிரச்சனை ஏற்படும். அதே போல 2023-24 ஆண்டுக்கு வழங்கக்கூடிய சுமார் 484 கோடி, அதே போல் 24-25 கல்வியாண்டிற்கான சுமார் 470 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஒரு 11,000 பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய பாக்கி இருக்கிறது. அதனையும் அரசு உடனடியாக வழங்க வேண்டும். அந்த தேவையை ஒழுங்கான நேரத்தில் எங்களுக்கு கிடைக்காததால் பல்வேறு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது, பல்வேறு பள்ளிகள் கார்ப்பரேட்டுகளுக்கு விற்கப்பட்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு முத்தாளம்மன் கோயில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அம்மன் தேரில் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தார். இதையடுத்து பக்தர்கள் மேலதாளம் முழங்க எதிர் சேவை செய்து அம்மனை வரவேற்று கோவிலில் எழுந்தருளச் செய்தனர். மேலும் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்த நிலையில் உருவச் சிலைகளை காணிக்கையாக செலுத்தியும் மஞ்சள் நீர் ஊற்றியும் நேர்த்திக்கடன் செலுத்தியும் வழிபட்டனர்.